ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கப்பி ப்ரீடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கடைசியாக எந்தெந்த மீன்கள் வீட்டில் ப்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சில மீன்களை நம்ம இப்போ ப்ரீட் பண்ணி காட்ட போகிறோம். அது ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கப்பி. நம்மக்கிட்டேயும் கப்பிக்குடைய கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஒரு கிளைமேட் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி மீன்கள் பார்க்க முடியுது. அதாவது ப்ரீட் ஆகிட்டு சோட்டேல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கப்பி பேரண்ட்ஸை செப்பரேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கவுண்டில் ப்ரைஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ப்ரீடிங் செட் பண்ணுறதை போகலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் ரிசல்ட் வரும்போது அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அப்படி பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம கோல்டு ஃபிஷ் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்கில் வந்துட்டு நான் தண்ணி இது போட்டிருந்தேன். பைப்பு அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போயிடுச்சு. மீனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தண்ணி நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு கைஸ். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நான் தண்ணி இன்னும் 2 பக்கெட் எடுத்துட்டேன். அதனால் வந்துட்டு இப்போ தெரியலை. பட் மீன்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நினைச்சிக்கிட்ட மேலே பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் காக்கை கொக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு வைங்க, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிடும் ஒரு ஏரியா. இந்த டேங்கில் தான் நம்ம வந்துட்டு ப்ரீடிங் செட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பிளான்ட்ஸை வேஸ்ட் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கோம். நம்ம வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே இதிலேருந்து மாற்றணும். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கிடையாது, ஆல்கே தான். இது எந்த பிரச்சனையும் இல்லை, கப்பிக்கு ஒரு நல்ல ஃபுட்டாக கூட அமையும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு டேங்க் எடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் க்ளீனிங் எப்படி பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம தண்ணியை ஃபில் பண்ணலாம். கிறிஸ்டல் கிளியரான தண்ணீர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் ஆல்கே எல்லாம் இலகி இருக்குது தண்ணி ஊற்றுனதில். அது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்போம். நம்ம கொஞ்சம் நிறையா ஃபோக் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ஏன் இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத எல்லா வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா மீனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுறதுக்கு உயரம் குறைவாகும். அதாவது இந்த மாதிரி கப்பி பீட்டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் உயரம் குறைவாக, அதே மாதிரி பிரெத் அதிகமாக இருந்ததுன்னா மீன்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கல்லுப்பு போடணும். நம்மக்கிட்ட இப்போ கல்லுப்பு கிடையாது. ஆனால் அது போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணி ரொம்ப கண்டிஸ்டண்டான வாட்டர், அதாவது அதுலேருந்து நல்லா ஸ்டாக் பண்ணியிருந்த வாட்டர் தான். நம்ம எடுத்துருக்க மீன்லாம் பார்த்திங்கன்னா இதான் 2 மேல் 3 ஃபீமேல். நம்மக்கிட்ட இனி நல்ல மேல்ஸ் ஒன்றும் இல்லை கைஸ், 1-2 தான் இருக்குது. அது இறந்து போயிடுச்சுன்னா அதனால் நான் அதை சேஃபாக வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஃபீமேலுக்கு ஒரு 5 மேல் விட்டுருந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி 4 மேல் அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். பட் நான் இப்போ 2 தான் விட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே லோடாகி தான் இருக்குது. ஒரு மேல் கொஞ்சம் டல்லாக இருக்குது கைஸ், ஏஜ்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு மேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எல்லாமே ஆல்மோஸ்ட் குட்டி போகிற நிலமையில தான் இருக்குது. இது எல்லாமே கிராஸ் ப்ரீடான கப்பி தான். டாக்ஸிடோயர்லவும் அப்புறம் ஒரு மாதிரி ஒரு அந்த மீனுடைய பேர் மறந்து போச்சு, அந்த கப்பியோடைய கிராஸ் ப்ரீட்ஸ் தான் கைஸ் இது எல்லாமே. அதனால் இதை நம்ம கொஞ்சம் நிறைய எடுக்கலாம், நல்லாயிருக்கும். மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இதில் ஒரு மாதிரி டோர்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய டைல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, விரிவாக, அதுதான் வந்து மேல். இந்த வயர் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபீமேல். ஏன்னா இந்த மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் கப்பியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேல் எல்லாமே ஒரு மாதிரி லீனாக இந்த மாதிரி பெரிய அழகான டெய்லோடு இருக்கும். ஃபீமேல் எல்லாமே இந்த மாதிரி வயர் பெருசாக, அதுக்கப்புறம் டெய்ல் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை நம்ம ப்ரீடிங் செட்டப்புக்குள்ளே விட்டுடலாம். கைஸ், யாருமே ப்ரீடிங் செட் பண்ண உடனே மீனை விட்டுறாதீங்க. 1 டே கழிச்சு விடுங்க. அது ஆல்ரெடி பழைய தண்ணினால நான் வந்து ஃபஸ்ட்டே விடுறேன். இது ஒரு பின் குறிப்பு மாதிரி தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அப்படி விட்டேன் மீன் செத்து போயிடுச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த தண்ணி ஆல்ரெடி ஸ்டாக் பண்ண வாட்டர் பிளான்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய நேரம் தண்ணியில் இருந்துச்சு. அதில் நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ மீனுக்கும் சரி குட்டிகளுக்கும் சரி வந்துச்சுன்னா நல்லா சர்வை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இதில் அமைஞ்சிருச்சு ஆல்ரெடி. இது ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே இது ஆல்மோஸ்ட் செட் ஆயிரும் தண்ணி. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் மீனை விடுறேன். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு யாருமே மீனை விட்டு கொன்றாதீங்க, கொஞ்சம் பார்த்து விடுங்க கைஸ். 2 டெம்பரேச்சருமே ஒன்று தான். இன்னொன்று நான் இதிலேருந்து எடுத்த தண்ணி தான் மீன் பிடிக்கும் போதே, அதனால் நான் அதை அப்படியே ஈஸியாக விட்றேன். நீங்கள் வந்து அது மாதிரி வேறு தண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டிங்கன்னா மீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படும் கைஸ். பாருங்கள், 3 ஃபீமேல் 2 மேல் விட்டுருக்கோம். போனதுமே அதில் போய் ஹைட் ஆகிடுச்சு கைஸ். அப்படி பார்த்திங்கன்னா ப்ரீடிங்கே முடிஞ்சுது. பொதுவாக கப்பி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை தனியாக விட்டு பிளான்ஸ் போட்டாலே அது ப்ரீட் ஆயிரும். முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய தண்ணி கைஸ். இப்போ இருக்க எல்லா மீன்களுக்கும் தண்ணியோடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல தண்ணியில் ப்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. மண் சார்ந்த பாண்டில் செட் பண்ணி ப்ரீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாமே இந்த பிளாஸ்டிக், பாலித்தீன் இந்த மாதிரி டார்பாய் டேங்க்ஸில் எல்லாம் மாறிடுச்சு. அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாகவே இந்த தண்ணி செலக்ட் பண்ணுறது இதில் ரொம்ப இருங்க.
ஆல்ரெடி ஸ்டாக்டு வாட்டர் போரிங் தண்ணி யூஸ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் நாள் பிடிச்சி வைங்க. ஒரு 1 வீக் ஓப்பன் ஸ்பேஸில் பிடிச்சி வைங்க. மஸ்கிட்டோஸ் ஃபார்ம் ஆகும், நெட் வச்சு மூடிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கேன் வாட்டரா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ரீடிங் விடுங்க. ப்ரீடிங் செட்டப்பில் தண்ணி, வாட்டர் பிளான்ட், அப்புறம் அந்த ஸ்பேஸ் நீங்கள் அவுட்டோரில் வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இண்டோர்னால் கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் ப்ரீடிங் விட்டதுக்கப்புறம் ஃபீடிங் இன்னைக்கு பண்ண மாட்டேன், நாளைக்கு தான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ காலைல ஃபீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ விட்டதுக்கப்புறம் இது இன்றைக்கி ஃபீடிங் தேவையில்லை, நாளைக்கு தான் ஃபீட் பண்ணுவோம். இது குட்டி போட்டதுக்கப்புறம் குட்டியை பிடிச்சி மாற்றுறதும் மாற்றாததும் நம்ம அதை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். பட் உங்களுக்கு ஒரு டெமோக்காக நம்ம இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணலாங்க. இதில் இன்னும் 2-3 டைப் இருக்குது, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும். பட் இன்னும் உங்களுக்கு தேவையான மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.